எங்கள் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் மறைந்து கிடக்கும் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வரும் பல்சுவை நிகழ்ச்சி. தொகுத்து வழங்குபவர் ARM ஜிப்ரி. மாணவர்களே, பார்வையாளர்களே, வானொலி நேயர்களே, கல்விக்கூடத்தின் கடந்த கால வரலாற்றையும் எட்டுப்பிடித்த வெற்றிப்படிகளையும் எடுத்தியம்புவதோடு மாணவ செல்வங்களின் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் உரமூட்டும் எங்கள் பாடசாலை. இன்று எங்கள் பாடசாலையில் கலந்து சிறப்பிக்கும் பாடசாலை கெகனுகொள்ள தேசிய பாடசாலை. நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கும் முகமாக கிராத் ஓதுவதற்கு அழைக்கின்றோம். தரம் 12 வர்த்தக பிரிவைச் சேர்ந்த MRM ரஷாத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ فَادْخُلُوهَا خَالِدِينَ وَقَالُوا الْحَمْدُ لِلَّهِ الَّذِي صَدَقَنَا وَعْدَهُ وَأَوْرَثَنَا الْأَرْضَ نَتَبَوَّأُ مِنَ الْجَنَّةِ حَيْثُ نَشَاءُ فَنِعْمَ أَجْرُ الْعَامِلِينَ وَتَرَى الْمَلَائِكَةَ حَافِّينَ مِنْ حَوْلِ الْعَرْشِ يُسَبِّحُونَ بِحَمْدِ رَبِّهِمْ وَقُضِيَ بَيْنَهُمْ بِالْحَقِّ وَقِيلَ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ صدق الله العليم. பாடசாலை கீதத்தை சேர்ப்பதற்கு வருகின்றார்கள். தரம் 12, 13 விஞ்ஞான கலை பிரிவைச் சேர்ந்தவர்கள் MZF சப்னா, MSF சஹ்லா, AMF நுசைரா, KR ரிஃப்கா, JN ஜெஸ்மின் ஆகியோர். இனிதாயும் நாமம் கூறி துணையேதுமில்லா துணைவா துயிலாய் துவங்குகின்றோம். கருணை நிறைந்த வடிவே கலைஞானமோங்க செய்வாய் நிறைவான ஜோதியோனே. இந்த எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கும் கெகனுகொள்ள தேசிய பாடசாலையின் அறிமுகம் இடம்பெறுகிறது. அதனை வழங்குவதற்கு வருகின்றார் அதிபர் ஜனாப் AHM சமீம் அவர்கள். வடமேல் மாகாணத்தில் குருநாகல் மாவட்டத்தில் குளியாப்பிட்டிய தேர்தல் தொகுதியில் கிரியுள்ள கல்வி வலயத்தில் அமைந்திருப்பதே கெகனுகொள்ள தேசிய பாடசாலை. இப்பாடசாலை 1919 ஆண்டு MAC அப்துல் காதர் முகட்டியார் அவர்களின் முயற்சியினால் கெகனுகொள்ள பெரிய பள்ளிவாயிலுக்கு சொந்தமான பள்ளிக்காணியில் ஒரு பகுதியில் ஒரு கொட்டிலில் 14 மாணவர்களோடு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பாடசாலையை 1925 ஆண்டு அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது. அரசு பொறுப்பேற்கும் சந்தர்ப்பத்தில் இந்த பாடசாலையில் 87 மாணவர்களே கல்வி கற்றுக் கொண்டிருந்தார்கள். அதன் பிற்பாடு 1920 ஆண்டு காலப்பகுதி ஆகின்ற பொழுது இந்த கெகனுகொள்ள கிராமத்தை சூழ உள்ள சிங்களத்தில் சொல்லுவார்கள் விசினவே என்று சொல்லி 29 ஊர்களை சேர்ந்த கிராமங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் கல்வி கற்பதற்காக இக்கலைக்கூடத்தை நோக்கி திரண்டார்கள். இவ்வாறு இப்பாடசாலை வருடா வருடம் மாணவர் தொகை அதிகரிக்கவே இப்பிரதேசத்தில் ஒரு பிரபல்யமான பாடசாலையாக இப்பாடசாலை திகழ ஆரம்பித்தது. 1962 ஆண்டு இவ்வித்தியாலயம் 440 மாணவர்களோடு மகா வித்தியாலயமாக தரம் உயர்த்தப்பட்டது. அதற்கு பிற்பாடு 1979 ஆண்டு காலப்பகுதியில் மத்திய மகா வித்தியாலயமாகவும் 1994 ஆண்டு காலப்பகுதியில் இக்கல்லூரி தேசிய கல்லூரியாகவும் மாறியது. இந்த பாடசாலை 1919 ஆண்டு முதல் இற்றை வரை கிட்டத்தட்ட 29 அதிபர்கள் இப்பாடசாலையில் கடமையாற்றி இருக்கின்றார்கள். அந்த அதிபர்களுள் குறிப்பாக
அல்ஹாஜ் MYM முஸ்லிம் அதிபர் அவர்கள், MC ஆதம்புள்ளி அதிபர் அவர்கள், MRM நிசாம் அதிபர் அவர்கள் போன்றவருடைய காலத்தில் இப்பாடசாலை வலயத்தில் மாத்திரமல்ல அகில இலங்கையிலேயே ஒரு பிரசித்தி பெற்ற பாடசாலையாக இப்பாடசாலை முளிரத் துவங்கியது. இப்பாடசாலையின் வரலாறு முழு இலங்கையிலும் பரவியது. இப்பாடசாலை குறிப்பாக தரம் 1 முதல் தரம் 13 வரை கலை, வணிகம், விஞ்ஞானம், கணிதம், வர்த்தகம் போன்ற உயர் பிரிவு வரையும் இப்பாடசாலையிலேயே கல்வி கற்பிக்கப்படுகின்றது. குறிப்பாக அண்மை காலம் முதலாக இப்பாடசாலை விஞ்ஞான கணிதத்துறையில் மிகவும் சிறப்புற்றோங்குவதோடு ஏனைய கலை வர்த்தகத் துறைகளிலும் மிகவும் முன்னணியிலே நிற்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்றால் இப்பகுதியிலேயே வாழுகின்ற எமது முஸ்லிம் சமூகத்தினர் பல்வேறு அமைப்புகளினூடாக பாடசாலையின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக விஞ்ஞான கணிதத்துறை வளர்ச்சிக்கு அஸ்டா நிறுவனம் வெளியிலிருந்து மிகவும் ஊக்குவிப்பை பாடசாலைக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று விசினவ உயர்கல்வி பீடமும் கலை அதேபோன்று வணிகத்துறை வளர்ச்சிக்கு மிகவும் மும்முரமாக அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று ஆங்கிலத்துறையின் வளர்ச்சிக்கு வீடா என்ற நிறுவனம் உழைத்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறாக வெளியிலிருந்தும் இப்பாடசாலையின் வளர்ச்சிக்காக ஏனைய சமூக அமைப்புகள் உதவி செய்து கொண்டிருப்பதை நாங்கள் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பாடசாலை பல்வேறு சந்தர்ப்பங்களில் அகில இலங்கை மட்டத்தில் நடைபெறுகின்ற சகல போட்டிகளிலும் மாணவர்களை பங்கேற்க வைத்திருக்கின்றது. இங்கு விடுதி வசதி இருக்கின்றது. எமது விடுதிகளிலே தற்பொழுது பெண் மாணவியர் விடுதியில் 100 பெண் மாணவியர்களும் ஆண் மாணவர்கள் விடுதியில் கிட்டத்தட்ட 108 ஆண் மாணவர்களும் பாடசாலை உள் இருக்கின்ற இந்த விடுதியிலேயே கல்வி கற்பது மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சமாகும். எனவே இதை அறிந்த ஏனைய பிரபல கிராமங்களில் நகரங்களில் இருந்து பொதுவாக மக்கள் எமது பாடசாலையை அண்மிக் கொண்டிருப்பது மிகவும் விசேடமாக குறிப்பிடக்கூடிய ஒரு அம்சமாக திகழ்கின்றது. அதே போன்று விளையாட்டுத் துறையிலும் எமது மாணவர்கள் வலய மட்டம், அதே போன்று கோட்ட மட்டம், அதே போன்று அகில இலங்கை தேசிய மட்டம் போன்ற போட்டிகளிலேயே பங்கு கொண்டு பாடசாலைக்கு நல்ல பெயரை பெற்றுத் தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது எமது பாடசாலை 10.5 ஏக்கர் காணி நிலப்பரப்பிலே அமைந்திருக்கின்றது. எமது பாடசாலையில் விஞ்ஞான ஆய்வு கூட வசதி, கணனி ஆய்வு கூட வசதி, ஆடியோ வீடியோ சென்டர் இவ்வாறான சகல வசதிகளும் எமது பாடசாலையிலே இருக்கின்றது. எமது ஆசிரியர் குழு தற்பொழுது கிட்டத்தட்ட ஆசிரியர் குழுவினரும் அதே போன்று ஏனைய பாடசாலையில் சேவை செய்கின்ற கல்வி சாரா ஊழியர்களும் கிட்டத்தட்ட 100 பேர் எமது கல்லூரியின் வளர்ச்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தெகுமுகுள்ள தேசிய பாடசாலையினுடைய வரலாறு, அதனுடைய கடந்த கால வெற்றி பாதை பற்றியெல்லாம் இங்கு எடுத்தியம்பப்பட்டது. நிகழ்ச்சியிலே அடுத்த அம்சம் தமிழ் மொழி மூலமான பேச்சு. பேசுவதற்கு வருகின்றார் தரம் 13 சேர்ந்த மாணவி MAF அஸ்ரா. அறிவின் மேன்மை பற்றி சற்று உரையாற்றலாம் என்று நினைக்கின்றேன். மானிடம் மேம்பட, மாட்சிமை பெற்றிட வழிவகுப்பது அறிவு. அந்த அறிவின் வாயிலை திறந்து விடுவது கல்வி. கல்வி, அறிவு, அன்பு, ஞானம், மௌனம், ஆற்றல் என்று சங்கிலி தொடராய் நின்று மனிதனுக்கு மகத்துவம் அளிப்பது இது. அதனால் தான் அல்லாஹ் தன் திருமறையின் ஆரம்ப வசனத்தை ஓதுவீராக என்று கூறினான். அறிவை தேடும்படி பல இடங்களிலே ஆலோசனை கூறுகிறான். மனிதனால் வகுக்கப்பட்ட பல நூல்களும் கல்வி, அறிவு என்பவற்றுக்கே முதன்மை கொடுத்திருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதே. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்றார் உலகநாதர். அகர முதல எழுத்தெல்லாம் என தொடங்கும் வள்ளுவரும் என்னும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்றார். உலக மொழிகளுக்குள் ஊடுருவி பார்த்தால் இவ்வாறான கருத்துக்கள் ஏராளம் ஏராளம். மனிதமும் மண்ணும் நிலைக்க வேண்டுமானால் நாம் கல்வியை கற்க வேண்டும். அப்போதுதான் அறிவொளி வீசும், உலகு விளக்கம் பெறும், அறியாமையும் அநியாயங்களும் மகளும், அன்பு ஓங்கும், ஆற்றல் பெருகும், வளங்கொழிக்கும்,
மானிடம் உயரும். பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆளும் அல்லாஹ் இதற்காகத்தான் பல்லாயிரக்கணக்கான இறை தூதர்களை காலத்துக்கு காலம், சமுதாயங்களுக்கு சமுதாயம் அனுப்பி அறிவு புகட்டிக் கொண்டிருந்தான். வேதங்களை அருளிக் கொண்டிருந்தான். மாணவர் நாம் இவற்றை சிந்தை கொண்டு சிரமேற்கொண்டு செயற்படுவோம். இறை வழி நடந்து ஈருலக பேரும் பெறுவோம். அறிவு பெற்று அழிவை அகற்றுவோம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி.